இன்னொரு 6 எம்எல்ஏக்கள் ரெடியாக இருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இவர் சுகுமார், இந்த மாதிரி ஒரு 6 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம தனியாக போகிறத விட கட்சியாக போயிட்டோன்னா டிவிக்கில் வந்து அமைச்சர் பதவியும் வாங்கிடலாம், ஸ்ட்ராங்காகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் பாடி கூட்டம் போட்டு எடப்பாடியை மாற்றலாம். இப்போ புஷி ஆனந்த் பிறந்த நாளை வந்து அவங்க கொண்டாடணும். யார்? விஜயபாஸ்கர், இசைக்கு சுப்பையா, கடம்பூர் ராஜு, அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் இங்கே யாரும் வந்துடாதீங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க, இந்த ஒரு படத்தில் சொல்ல மாதிரி இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி அவர் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க 2 பேரும் இடைத்தேர்தல் என்னன்னா ஜெயிச்சிடக்கூடாது. அதாவது 6 மாதத்துக்குள்ள நடத்தணும், ஆனால் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல. அப்போ இந்த தேர்தல் எப்போ நடக்க போகுது அப்படின்னு ஒரு இருக்குல்ல. தேர்தல் வந்தால் சி விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருவாரு, ஓகே. தேர்தல் எப்போ வரும்? ஆனால் அவருடைய பேச்சு இருக்குல்ல, எரிச்சலாகும் போது உட்கட்சிக்குள்ளேயும் பாதிக்குது, இன்னொரு பக்கமும் பாதிக்குது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசணும். மற்ற கட்சியில் அதிமுக சைலண்டாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திடீர்னு மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காரு, ஒவ்வொரு மாவட்டமாக. இது எப்படி சார் பார்க்குறது? இது என்னன்னா, இப்போ ஏற்கனவே 6 எம்எல்ஏ போயிட்டாங்க, ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு போயிட்டாங்க. இன்னொரு 6 எம்எல்ஏக்கள் ரெடியாக இருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இவர் சுகுமார், இந்த மாதிரி ஒரு 6 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க எப்போனாலும் வந்து டிவிகே பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. அப்போ இந்த நிலைமையில் அதிமுக எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூடுறது. அதே மாதிரி ஜெனரல் பாடி மீட்டிங் எப்போனாலும் கூடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிவி சண்முகம் அதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தனியாக போகிறத விட கட்சியாக போயிட்டோன்னா டிவிக்கில் வந்து அமைச்சர் பதவியும் வாங்கிடலாம், ஸ்ட்ராங்காகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் பாடி கூட்டம் போட்டு எடப்பாடியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் நடக்குது. வேலுமணி டீம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிவி சண்முகம் வந்து ஜெனரல் பாடி மீட்டிங் போட்டு எடப்பாடியை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. வேலுமணி டீம் என்ன செய்கிறாங்கன்னா, சென்ட்ரலில் பிஜேபியில் வந்து மோடி அமித்ஷா அவங்க மூலமாக அதிமுகவுக்கு ஒரு மாற்று தலைமையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியில் அவங்க டீம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா அந்த அதிமுகவுக்குனாலும் சரி திமுகவுக்குனாலும் சரி அவங்களுக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடியது வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாம். அந்த அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் தலைமையை மாற்றலாம், என்னனாலும் செய்யலாம். அந்த அவங்கள சரி பண்ணுறதுக்காக அந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. எடப்பாடி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, போகிறவங்க போட்டோம், அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம அடுத்து தொண்டர்கள், அதிமுகங்கிறது தொண்டர்கள் கட்சி, அதை நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறதுல என்ன அப்படின்னா, இப்போ செங்கோட்டையன் போனார் அதிமுகலேருந்து, ஓபிஎஸ் போனார் அதிமுகலேருந்து திமுக போனார். இப்போ இவங்கெல்லாம் போனோடனே அதிமுக அவ்வளோதான் பாருங்கள், அவர் கொங்கு மண்டலத்தில் அவர் செல்வாக்கு, இவர் வந்து தென் மாவட்டங்களில் இவர் செல்வாக்கு அப்படின்னு. ஆனால் 47 பேர் ஜெயிச்சாங்க. சரி, எடப்பாடி சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 50க்கு மேலே அடுத்து பாமக, பிஜேபி, அமமுக எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இத்தனைக்கு இவங்க 3ஆவதா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் விஜய் அலை, இன்னொரு பக்கம் ஏற்கனவே அவர் விஜய் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். 3வது இடத்துல தான் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இதுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க. இப்போ டிவிக்கில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் யாரு? அதிமுகல இருந்து போனவர். அவை முன்னவர் மூத்த அமைச்சர் யாரு? செங்கோட்டையன், அவர் அதிமுகல இருந்து போனவர். அப்போ அந்த டிவிகேனுடைய முக்கிய முகங்களா நிர்மல்குமார், அவர் அதிமுகல இருந்து போனவர். இப்போ முக்கிய முகங்களா இருக்கக்கூடியவங்கலாம் இப்படி இருக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே இப்படி இருக்கு அப்படின்னா டிஎம்கேல பாருங்க, டிஎம்கேலையும் முக்கியமான அமைச்சர்கள் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி நமக்கு கேள்விப்படுற பேரெல்லாம் யார் இருக்காங்கன்னா அதிமுகல இருந்து போனவர், ரகுபதி எல்லாமே. அப்போ அதிமுக இருந்து இவ்வளவு பேர் போனாலும் அந்த கட்சி அப்படியே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா தொண்டர்கள் வந்து அப்படியே இருப்பான். அவங்களுக்கு வந்து நீங்க யாரும் எந்த பக்கம் போய்க்குவாங்க, தலைமை அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சின்னம் அப்படிங்கிறது அந்த எம்ஜிஆர் காலத்திலே பச்சை குத்தி வச்சிருந்தாங்க, ரெட்டலை. உனக்கு பச்சை குத்துறது அந்த உயிர் நாடி அப்படிங்கிற மாதிரி, அந்த ரத்த நாளத்தோட கலந்தது அப்படிங்கிற மாதிரி குறிக்கிறதுக்கு அதை வந்து பச்சை குத்தி ரெட்டலை அப்படிங்கிறத ஆழமா பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ ரெட்டலை எங்க இருக்கோ அங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத தொண்டர்களுடைய நிலைப்பாடு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு கூட அவர் அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்துட்டு அமைப்பு செயலாளராக இருந்தவர் டிவிக்கு பக்கம் போயிட்டாரு. அங்கே போயிட்டு அவருக்கு நகர செயலாளர் போஸ்டிங் கூட கிடைக்கல. அவரு பார்க்கணும்னா தம்பியை பாருங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கூட சந்திக்கல. மாவட்ட செயலாளர் விஜய சந்திச்சிட்டாங்க. மாவட்ட செயலாளர் போய் சந்திக்க சொல்றாங்க. மாவட்ட செயலாளர் போய் சந்திக்க சொன்னா மாவட்டம் வந்து ஒன்றியத்தை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நம்ம எவ்வளவு பெரிய அமைச்சர், 2 மாவட்டத்திலையும் வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் இருந்தால் கூட 2ஐயும் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படியெல்லாம் இருந்தோம், நம்மளை இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி
ஒரு அதாவது இப்போ புஷி ஆனந்த் பிறந்த நாளை வந்து அவங்க கொண்டாடணும். யாரு? விஜயபாஸ்கர், இசைக்கு சுப்பையா, கடம்பூர் ராஜு, அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் புஷி ஆனந்துக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். அப்போ இப்படி இருக்க நம்ம நிலைமை அப்படிங்கிற மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல அவர் புதுக்கோட்டையில் வந்து அமைச்சர் பர்வேஸ் அவருக்கு வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு விஜயபாஸ்கர் வந்து அவருக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யக்கூடிய நிலைமையில போய் அவர் இருக்கிறார். அப்போ என்ன மதிப்பு மரியாதை இருக்குது இன்னொரு கட்சிக்கு போனா? நீங்க இங்க இருந்தன்னா நீங்க அந்த நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கத்து இருக்குல்ல, அது இல்லையே அப்படிங்கிறது அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்றாங்க. அதான் செல்லூர் ராஜு கூட சொல்றாரு, நாங்கள் எங்க இருந்தாலும் நாங்கள் கிங்கா இருப்போம், எங்களுக்கு தோல்வி வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு பேசுறதுக்கு அதான் காரணம். ஏன்னா அதிமுகங்கிறது வந்து அப்படியே இருக்கும், அந்த கட்டமைப்பு வந்து அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமே சார், இது தொண்டர்களோட கட்சி தான் அப்படின்னு. இத்தனை பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் போயுமே அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கையில நம்ம இவங்க ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோன்னு உணர்றாங்களா அப்படின்னு பார்க்க முடியும். தவறான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கடம்பூர் ராஜு சொன்னதா சொல்றாங்க. இங்க யாரும் வந்துடாதீங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க, இந்த ஒரு படத்துல சொல்ல மாதிரி இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி அவர் சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா, இப்போ அதிமுக அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு இந்த கூட்டத்தில், உள்ளாட்சி தேர்தல் வரட்டும் அதில் வந்து சந்திப்போம், இடைத்தேர்தல் வரட்டும் சந்திப்போம், இளைஞர்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுங்க அப்படிங்கிறத. அந்த இளைஞர்களை யாருக்கு தேர்வு பண்ணணும்னா எடப்பாடிக்கு தெரியாது. அந்தந்த ஊரில் உள்ள மாவட்ட செயலாளர் நீங்கள் முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணி இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு அதிகமாக, ஏன்னா அதிமுக ஒரு கட்டத்தில் வந்து வளர்ச்சியே இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சசிகலா அந்த குடும்பத்தை வச்சு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இளைஞர் இளம்பெண்கள் பாசறை கொண்டு வந்து தான் கொஞ்சம் அந்த பூஸ்ட் அப் பண்ணி அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. இப்போ எடப்பாடி வந்து உள்ளாட்சியில் வந்து இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க. இப்போ முக்கியமாக அந்த கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடக்கல, ஒவ்வொரு மாவட்ட வாரியா காலையில் ஒரு கூட்டம், சாயங்காலம் ஒரு கூட்டம். இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க ரெண்டு பேரும் இடைத்தேர்தல் என்னன்னா ஜெயிச்சிடக்கூடாது, அதிக ஓட்டு வாங்கிடக்கூடாது. அவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. இப்பவுமே வேட்பாளரை ரெடி பண்ணுங்க, ஒரு இளம் வேட்பாளராக கொண்டு வாங்க, நான் ஓகே பண்றேன், உடனே வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ இந்த முன்னாள் அமைச்சர்கள் இங்கிருந்து ரிசைன்மெண்ட் போனாங்கல்ல, அவங்க திரும்ப நிற்கும்போது கடுமையான ஒரு போராட்டத்தை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். டிவிகே, விசில், ஆளுங்கட்சி, விஜய், சிஎம் வந்து நேரடியாக பிரச்சாரம் இப்படிலாம் இருந்தா கூட இந்த அதிமுக தொண்டர்கள் இருக்காங்களா, அவங்கள அப்படியே உசுப்பத்தி விடுறாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையா இது பண்ணி. பொதுவெளியிலையும் அப்படிதான் சார் பேசுறாங்க. அதிமுக தொண்டர்களே வந்து இவங்கெல்லாம் ஏன் இப்படி சுயநலமா இருந்து போயிட்டாங்களே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் பேசுறாங்க. இதுல என்னன்னா, கரூர்ல வந்து அவரு டிவிகேல மாவட்ட செயலாளர் இருந்து தோந்தவர் மதியழகன், அவர் எலெக்ஷன்ல நிற்கல. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் சீட்டு கொடுக்கணும்னால இவருக்கு வந்து வாரிய தலைவர் அப்படிங்கிறது பேசி வச்சிருக்கிறாங்க. வாரிய தலைவர்னா தனி ரூமு, மினிஸ்டருக்கு உண்டான அந்த காரு, அந்த மாதிரி சில மினிஸ்டருக்குள்ள சலுகைகள் வந்து பாதிக்கு மேலே கிடைக்கும். அப்போ ஒரு வாரிய தலைவர் கொடுத்துட்டோம்னா அவர் நாளைக்கு சீட்டு கேட்க மாட்டார், எம்ஆர் விஜயபாஸ்கர் சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து தேர்தல் ஆணையர் டெல்லியில் வந்து பேட்டி ஒன்று கொடுத்தாரு சமீபத்தில், ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டீங்க, 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்குது, இந்த ஜூலை 30 இடைத்தேர்தல் நடக்குது, காலியான இடங்கள். தமிழ்நாட்டில் ஏன் நடத்தலை அப்படின்னு சொல்லி டெல்லியில் ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னது, 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும், தொகுதி காலியாகி. அந்த 6 மாதத்துக்கு எங்களுக்கு டைம் கிடையாது இருக்கு, அந்த 6 மாதத்துக்குள்ள நாங்கள் நடத்துவோம். ஆனால் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இருக்கிற தொகுதிகளில் எங்களால் நடத்த முடியாது, கேஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு. அதாவது 6 மாதத்துக்குள்ள நடத்தணும், ஆனால் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருல. அப்போ இந்த தேர்தல் எப்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு இருக்குல்ல, தேர்தல் வந்தால் சி விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருவாரு, ஓகே, தேர்தல் எப்போ வரும்? அப்போ அங்கே மேலே ஒரு பிடி இருக்குது. இந்த கேஸை வந்து எப்போ வாய்தா வாங்கி நடத்த விடாமல் பண்ணலாம், இல்லை நாங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு டைம் எடுப்பாங்க, அந்த அறிக்கையை படிக்கிறதுக்கு டைம் எடுப்பாங்க, ஆள் இல்லை அப்படிம்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா எப்போ தேர்தல் வரும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிட்டு. 7 தொகுதி இடைத்தேர்தல் ஓகே, அதில் 3-4 தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது, ஒரு 2-3 தொகுதி திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. ஆளுங்கட்சியான டிவிக்கே எதிர்பார்க்காத அளவுக்கு சட்டசபை தேர்தலில் ஜெயிச்ச மாதிரி, பொது தேர்தலில் ஜெயிச்ச மாதிரி இடைத்தேர்தலில் மொத்தமாக அடிச்சுட்டு கூட போகலாம், அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இப்படியான நிலைமையில தேர்தல் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி நடக்கல அப்படின்னா அது அதிமுக சாதகமாக இருக்கும், நடக்கலைன்னா அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த அதிமுகல இருந்து போனாங்கல்ல, அவங்களால தூங்க முடியாது, உருண்டு பிறண்டு தூக்கமே வராது. ஏன்னா பதவி,
அந்த பதவி ஏற்கனவே அவர் எடப்பாடி அதான் சொல்றாரு, இவங்க பதவி ஆசைப்பட்டு போயிட்டாங்க, ஏமாந்து தான் போய் நிப்பாங்க அப்படின்னு சொல்லி. பதவி ஒண்ணு, இன்னொன்று சொத்து, கேஸு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். இதை நம்பிதான் போயிருக்கிறாங்க. ஆனா பதவி இல்லாமல் நீங்கள் எம்எல்ஏ இல்லை, மாவட்ட செயலாளர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, எம்எல்ஏ கூட இல்லாமல் இருக்கலாம், மாவட்ட செயலாளர் மந்திரிக்கு ஈக்குவல். அந்த வந்து எல்லா கட்சிக்காரனும் தேடி வரணும், எதுனாலும் மாவட்டத்திட்ட கேளுங்க அப்படிம்பாங்க. ஒரு கூட்டம் நடத்தணும்னா மாவட்ட செயலாளர் சொல்லணும், யார் விஐபியை கூப்பிடணும் அப்படின்னா கூட அப்படிதான் இருக்கணும். அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறது, வைக்கிறது, அவங்க வந்து ஊர் திருவிழாவுக்கு போகிறது, விளையாட்டு போட்டி, மாட்டு வண்டி போட்டி, எல்லாத்தையும் மாவட்ட செயலாளருக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கும். இப்போ மாவட்ட செயலாளர் பதவி இல்லை, எம்எல்ஏ பதவியை விடுங்க, எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியாச்சு. இப்போ டிவிகேல போய் அங்கே ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பதவியை வச்சுட்டு கூட்டத்தோட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேபி கந்தன் ஒருத்தர், அவர் தான் நான் ஈசிஆரில் ஓஎம்ஆரில் வந்து நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லி சென்னையில் சோழிங்கநல்லூரில் பெரிய ஆளாக இருந்தார். ஒரு நலத்திட்ட நிகழ்ச்சி நடக்குது, அதில் வந்து கேபி கந்தனை வரிசையில் வாங்கினேன் அப்படின்ட்டாங்க. எல்லாம் மேலே இருக்கிறவங்க ஃபுல்லாக கொஞ்சம் இளவட்ட பையங்களாக இருக்கிறாங்க, அவர் வந்து வரிசையில் வாங்க அப்படின்னாரு. நான் எத்தனை அமைச்சரை கூப்பிட்டு வச்சு இந்த இடத்துல மேடை போட்டிருக்கேன், எவ்வளோ பெரிய பிரமாண்ட நிகழ்ச்சியெல்லாம் நடத்திருக்கேன். இப்போ என்ன வரிசையில், ஏன்னா அவருக்கு வந்து அவர் பையனுக்கு எப்படியாவது கவுன்சிலர் சீட் வாங்கி டிவிக்கில் கவுன்சிலர் ஆயிடணும் அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பொறுத்துக்கிட்டே வந்து எவ்வளோ நாள் போவாங்க அப்படின்னு இருக்குல்ல. அதிமுக இருந்து டிவிகேக்கு போயிட்டு பொறுத்துக்கிட்டே போகணும் அப்படின்னா அங்கே உள்ளவங்களுக்கு வந்து அரசியல் தெரியுமா, எப்படி ஒரு இந்த புரோட்டோகால்லாம் சொல்கிறல, யார் முதல்ல பேசுறது, ரெண்டாவது பேசுறது, இதெல்லாம் இருக்காது. அங்கே வந்து விசில் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் இவங்க போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா, இல்லை அவங்க மாதிரி இவங்க மாற போறாங்களா? இப்போ விஜயபாஸ்கர் பார்த்தோன்னா ஃபேன் செட் மாத்திட்டாரு, முன்னால வேட்டியில் வருவாரு, இப்போ அவரு அந்த காக்கி பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவங்கள மாதிரி போனாதான் இவங்களுக்கு லைஃபே இருக்கும், அரசியல் எதிர்காலம் இருக்கு. அப்போ இவங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறத தக்க வச்சுக்கலாம். முன்ன புதிய பொறுப்போ புதிய பதவியோ வரணும் அப்படின்னா ரொம்ப நாள் காத்திருக்கணும். அது வரும், வராமலும் போகலாம். பாதிப்பு தான் அவங்களுக்கு. தாவேக்காக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது திட்டம் இருக்குமா சார்? அதாவது அது அதிமுக உண்மைக்குமே அங்கே காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை நம்ம பக்கம் இழுத்து நம்மளை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இது பிஜேபியோட திட்டம் தான், அதிமுக காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. அதிமுக வந்து காலி பண்ணணும் அப்படின்னு ஆதவர்ஜனா பொது மேடையிலே பேசியிருக்கிறார். டிவிக்கே தான் அதிமுக, அதனால எல்லாருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக, அந்த கட்டமைப்புகள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கிராமத்து அளவில் வந்து இன்றைக்கும் வந்து திமுக அதிமுக மக்களுக்கான சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது, வைக்கிறது, அந்த மக்களோட நெருங்கின தொடர்புலேயே இருப்பாங்க. அதனால் அதை கட்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கட்சியினுடைய வேகத்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம். அதை வந்து கொஞ்சம் அப்படியே இந்த இவ்வளோ நாளாக பாருங்கள், 2014-15 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிமுக உட்கட்சி பிரச்சனையே தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, விவாதங்களில், டிவியில், எல்லா இடத்துலையும் அதே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் ஜெயிச்சுட்டு வந்துட்டு, ஒரு பக்கம் ஜெயிக்கிறாங்க, உள்ளாட்சியில் ஜெயிக்கிறாங்க, சட்டசபையில் ஜெயிக்கிறாங்க, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. அவன் ஒரு பக்கம் அந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு, எடப்பாடி ஒரு பக்கம் சொல்றாரு நான் தான் அதிகமாக லீடில் ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்றேன். 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே அவரே ஜெயிச்சுட்டு போறாரு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அவங்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்று அந்த கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கட்சிக்கான சொத்தும் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் பல தேர்தல்களை வந்து அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் எடப்பாடி வந்து எல்லாரையும் கொஞ்சம் ஒருங்கிணைச்சு போனார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, நான் தான் அப்படின்னு முடிவு எடுக்காம கொஞ்சம் கலந்து பேசி எல்லாரையும் அரவணைச்சு போகிறார் அப்படின்னா கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கொண்டு போகும். ஒரு நிறைய பேர் இருந்துச்சு சார், எடப்பாடி புதுசாக சிஎம்மா வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் முன்னெடுப்பில் விவசாயம் சார், இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கட்டும், ஜெயிக்கணும்ல. ஆனால் இந்த ஜெயிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னா ஒருங்கிணைப்பு வேணும். ஒருங்கிணைப்பு நான் மட்டுமே வந்து போய் ஜெயிக்க முடியாது, என் கூட 2 பேரும் சேர்த்துட்டு ஓடும்போது தான் நான் ஜெயிக்க முடியும். இது வந்து தனியாக சோலோவாக போகிறது கிடையாது, ரிலே ரேஸ் மாதிரி. டீம் வந்து உங்களுக்கு கூட்டணியோ சரி, மற்ற தலைவர்களை அரவணைச்சு போகிறது, அதில் வந்து அவர் அதான் கடந்த தேர்தலுக்கு முன்னாடியே முதல் முறையாக வந்து எல்லா தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் போனவர் வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அந்த வகையில் அதே மாதிரி இப்போ மறுபடியும் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் மாவட்டந்தோறும் வந்து மறுபடியும் நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. ஒரு புறம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாங்க. இந்த கூட்டங்கள் இதோட பலன் எப்படி சார் அமையும்? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி போனார். 234 தொகுதிக்கு சுற்றி வந்தார். சுற்றி வந்து அவர் ஒரு செல்வாக்கு கொண்டு வரும்போது கூட்டத்தெல்லாம் கொண்டாரு. அதில் நீங்கள் இப்போ சொல்றீங்களா ஆர்பி உதயகுமார் மாதிரி இந்த 2ஆம் கட்ட அமைச்சர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள். அதாவது எடப்பாடிக்கு அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும், அதிமுகவுக்கான செல்வாக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ மதுரையில் வந்து மதுரையும் சரி, தென் மாவட்டங்களையும் சரி, 60 தொகுதிக்கு நான் சொல்ற ஆளு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் வெளியில சவடாலாம் பேசினார். நான் ஜெயிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விருதுநகர்ல இருந்து விரட்டப்பட்டு மதுரைக்கு வந்தவர். மதுரையில வந்து செல்லூர் ராஜ்,
இவங்களெல்லாம் டம்மி பண்ணிட்டு ராஜன் செல்லப்பா இவங்களெல்லாம் டம்மி பண்ணிட்டு ஆர்பி உதயகுமார் வரணும்னு நினைச்சாரு. ஆர்பி உதயகுமார் வந்து ராஜன் செல்லப்பா பையன் ராய் சேத்தியான் அவங்க டீம் வந்து அவரை காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. இந்த உட்கட்சி குழப்பம் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து எல்லாரும் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் அவங்க எதிர்புறமா இருக்கிறாங்க. இப்போ இந்த உட்கட்சி குழப்பத்தை வந்து எல்லா மாவட்டத்திலையும் போய் இவங்க போய் தலையிடுறது. இப்போ ஆர்பி உதயகுமார் வந்து அம்மா பேரவை, அவர் வந்து எதுனாலும் பிரம்மாண்டமாக பண்ணுவார், கையில இருந்து பண்ணலாம் கூட இன்னொருத்தனை வச்சு பண்ண சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவருடைய பேச்சு இருக்குல்ல, பேச்சு வந்து நீளமாக 1.5 கிலோமீட்டருக்கு நீளத்துக்கு பேசும்போது அது இன்னொருத்தனுக்கு எரிச்சலாகுது. எரிச்சலாகும்போது உட்கட்சிக்குள்ளேயும் பாதிக்குது, இன்னொரு பக்கமும் பாதிக்குது. அப்போ யார் நிர்வாகி வந்து நமக்கு விசுவாசமாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடாது, கட்சிக்கு விசுவாசமாக இருக்கானா, கட்சிக்கு எப்படி செயல்படுறான் அப்படின்னு தான் நீங்கள் சீட்டு வாங்கி கொடுக்குறதுலையும் பார்க்கணும், பொறுப்புகள் போடுறதுலையும் கொடுக்கணும். அதாவது தென் மாவட்டங்களில் வந்து ஒரு 10 மாவட்டங்களில் வந்து அதிமுகவோட தோல்விக்கு முக்கிய காரணம் வந்து ஆர்பி உதயகுமார் மாதிரி ஆட்கள் தான். அப்போ அவங்க வந்து இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, எல்லா மாவட்டத்திலும். இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா, எடப்பாடி வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு, ஒருங்கிணைப்பு இல்லைன்னா கூட அதை கொண்டு வர்றதுக்கு இவங்கெல்லாம் கூட சேர்ந்து செய்யணும். அது செய்யாததுனால தான் அது ஒரு பின்னடைவு. அவர் கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே போதும். நிச்சயமா அதே மாதிரி அடுத்த கட்ட தலைமுறையினர் வந்து அதிமுகவை பலப்படுத்த வர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் புதுவெளியில பேசப்படுது. இது அதிமுகவுக்கு இன்னும் ஒரு எழுச்சியாக தான் கொடுக்கும் அப்படின்னும் பேசுறாங்க. சரி, தொடர்ந்து பார்க்கலாம் அதிமுக எப்படி எழுச்சி பெற போகுது, அடுத்த தலைமுறையினர் அதுக்கு வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்போ அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது இளம்பெண்கள் அந்த அம்மா பேரவை அப்படின்னு வச்சிருந்தாங்க. அம்மா பேரவைன்னு வச்சுதான் ஆர்பி உதயகுமாருக்கு வந்து பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ விலகணும், அவரு விலகிட்டு அந்த அம்மா பேரவைக்குன்னு ஒரு இளைஞரை கொண்டு வரணும். அதே மாதிரி எல்லா முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்களா, மூத்த ஆட்கள் வந்து அவங்க விலகிட்டு பொதுச் செயலாளர் இருக்கலாம், ஒரு மாநில நிர்வாகிகள் அந்த உயர்மட்ட குழு அந்த 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் இருக்கலாம் தலைமை நிலைய செயலாளர் அப்படின்னு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த இளைஞர் இளமன்கள் பாசுறேன்னா ஒரு இளைஞர் இருக்கணும், 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். அம்மா பேரவை, எம்ஜிஆர் பேரவை, இதுக்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கணும். கலை இலக்கிய பேரவை இளைஞர்கள் இருக்கணும். பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். அப்படிலாம் கொடுத்தா அந்த கட்சியை வந்து கொண்டு போகலாம். எடப்பாடியும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போனால் கட்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் அந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து இடைத்தேர்தல்னா தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலும் இடைத்தேர்தலும் அதிமுகவுக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட அந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்கல்ல, மீண்டும் எழுந்து வருவாங்க. ஏற்கனவே அவங்க அப்படிதான் எழுந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த தலைமுறை, அதாவது இளம் தலைமுறையினருக்கு அடுத்த ஒரு வாய்ப்பா வந்து அதிமுக இளம் தலைமுறையோட ஒரு கட்சி அதிமுக அப்படின்னு பார்க்கப்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். நன்றிங்க.